ஹலோ, வெல்கம் பேக் டு வடுகை 320 சேனல். மறுபடியும் இந்த பத்மநாபபுர அரண்மனையை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட். இந்த பத்மநாப அரண்மனைக்கு சென்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டிய பேரவை மஹாலானது இருக்குது. இந்த நாட்டிய பேரவை மஹாலானது முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்ட ஒரு நாட்டிய மஹால். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே துளைகள் இருக்கும். அந்த துளைகள் வழியாகத்தான் அரசர் ராணிகள் எல்லாமே பார்வையிடக்கூடிய ஒரு நிகழ்வானது இருக்குது. இந்த நாட்டிய பேரவைக்கு மேல் 3 அடுக்கு கொண்ட ஜன்னல்கள் இருக்குது. இந்த ஜன்னல்கள் மூலமாக தான் அரச மகளிர்கள் நாட்டிய இடத்துக்கு வராமல் நாட்டியத்தை கண்டு கழிப்பதற்காக இந்த உன்னதமான படைப்பானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டிய பேரவைக்கு பக்கத்தில் ஒரு சரஸ்வதி கோவில் ஆனது இருக்குது. இந்த சரஸ்வதி கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சிலைகள் ஆனது கற்களால் செதுக்கப்பட்டு மிக காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனை முழுக்க 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 இந்த அரண்மனை முழுக்க முழுக்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த அரண்மனையாக கருதப்படுகிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த இரவிவர்மா குலசேகர பெருமாளால் 1550க்கு முன்னால் இந்த அரண்மனையானது கட்டப்பட்டு 1748 1760 இந்த பீரியடில் இந்த அரண்மனையானது கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது. இந்த சரஸ்வதி கோவில் இருக்குது, ஆனால் உள்ளே சாமி கிடையாது. இந்த சாமியை யாரும் பார்க்க முடியவில்லை. பக்கத்தில் உள்ள அம்மன் கோவில் இந்த சாமியானது வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனை சுற்றிலும் மரத்தால் ஆன கருங்கற்களால் ஆன உன்னதமான பட்டப்புகள் 3 அடுக்கு 4 அடுக்கு பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இரவி வர்மா குலசேகர பாண்டி பெருமாளால் முகப்பானது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அவரோட மருமகன் மார்த்தாண்ட வர்மன் கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறம் 1760-68 சில்லறையில் இந்த அரண்மனை முழுக்க முழுக்க கட்டி முடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகின்றது. இந்த அரண்மனைக்கு உள்ளே வரும்போது நீங்கள் பார்க்கும்போது வியூ வேறு, உள்ளே இருக்கின்ற வியூ வேறு. இது முழுக்க முழுக்க மரத்தால் 3 அடுக்குகளால் கட்டப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அரண்மனை. இந்த அரண்மனை வளாகத்தில் இதான் அரண்மனையோட வளாகம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முகப்பு அறைகளானது காட்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறைகள் பார்க்கும்போது ஜஸ்ட் சிம்பிளாகத்தான் இருக்கும். இந்த முகப்பு அறை தான் கிட்டத்தட்ட 1550 திருவி வர்மா குலசேகர பெருமாளால் இந்த அரண்மனையானது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 200 வருடங்களுக்கு அப்புறமாக இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுது. இதுக்குள்ளே 2000 பேருக்கு அதிகமாக விருந்து உண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் இருக்குது. சீனாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான விளக்கு, எந்த பக்கமும் திருப்பினாலும் அந்த விளக்கு நேர்த்தன்மை கொண்ட விளக்காக அறியப்படுகின்றது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாமரை பொருத்திய 108 தாமரை பொருத்திய ஒரு அழகான ஒரு உன்னதமான கலை படைப்பானது இந்த அரண்மனையின் முகப்பில் இருக்குது.